மியாமி ஓப்பன்ல ரோஹன் போபனா அப்புறம் மேட் எப்டன் ஜோடி வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. மியாமி ஓப்பன்ல ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோஹன் போபனா மற்றும் ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் ஜோடி சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. மதிப்புமிக்க ஏடிபி மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியான மியாமி ஓப்பன்ல ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோஹன் போபனா மற்றும் ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் ஜோடி சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காங்க. பரபரப்பான இறுதிப் போட்டியில் அவங்க 6-7, 6-3, 10-6 அப்படிங்கிற செட் கணக்கில் இவான் டோடிக் அப்புறம் ஆஸ்டின் கிராஜிசெக்கை வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த மியாமி ஓப்பன் வெற்றி வந்து போபனா அப்புறம் எப்டனுக்கு வந்து 2வது பட்டங்க. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அவங்க மெல்போர்னில் நடந்த ஆஸ்திரேலியா ஓப்பனை வந்து ஜெயிச்சிருக்காங்க. அது வந்து இவங்களோட ஜோடிக்கு முதல் வெற்றி அப்படின்னு சொல்லலாம். இறுதி போட்டி வந்து கடும் போட்டியாக தாங்க இருந்திருக்கு. முதல் செட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தோற்றுருக்காங்க. அடுத்தடுத்த செட்டில் ஜெயிச்சு தான் அந்த பட்டத்தை வந்து வாங்கியிருக்காங்க. போபனா அப்புறம் எப்டன் ஜோடிக்கு இது 2வது ஏடிபி மாஸ்டர்ஸ் பட்டமாகுங்க. கடந்த ஆண்டு அவர்கள் மதிப்புமிக்க இந்தியன் வேல்ஸ் போட்டியை வந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்த போட்டியை வந்து இவங்க ஜெயிக்கிறது மூலமாக இவங்களுக்கு வந்து 1000 ஏடிபி பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி பரிசு தொகையை பார்த்தீங்க அப்படின்னா $4,47,300 வந்து பரிசு தொகையை வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் மெக்சிகோவில் சான் லூயிஸ் பொட்டோசி நகரில் நடைபெற்ற சேலஞ்சர் போட்டியில் இந்திய ஜோடியான ரித்விக் போலிபல்லியும் நிக்கி புனாச்சா ஜோடியும் ரெட்டையர் பிரிவில் பட்டம் வந்து வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து 6-3, 6-2 அப்படிங்கிற செட் கணக்கில் ஆண்டோயின் பெல்லியர் அப்புறம் மார்க் ஆண்ட்ரியா ஹொஸ்லரை தோற்கடிச்சிருக்காங்க. இது வந்து அவங்களோட முதல் சேலஞ்சர் பட்டங்க. அவங்களுக்கு வந்து பரிசு தொகையாக $4,665 வந்து கொடுத்துருக்காங்க. ஏடிபி பாயிண்ட்ஸ் வந்து 75 வந்து கிடச்சிருக்கு. மியாமி ஓப்பனில் வின் பண்ணது மூலமாக போபனா அப்புறம் எப்டனினோட ஜோடி வந்து சிறப்பான ஜோடி அப்படின்னு உலக அளவில் நிரூபணம் ஆயிருக்குங்க. நன்றி.